உங்க வீட்லயும் அழகான பசுமையான இது போல ஒரு லானை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. இந்த வீடியோல 10 முக்கியமான டிப்ஸ் சொல்ல போறேன். மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல கார்டனிங் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கரெக்டான நேரத்துல தண்ணி ஊத்துறங்க. தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். புல்வெளிக்கு காலையில 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள தண்ணி ஊத்துறது ரொம்ப நல்லது. அதே நேரத்துல டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு இல்லாம வாரத்துல 2 இல்ல 3 நாள் இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி நல்ல குளிர தண்ணி ஊத்துங்க. வேர் வரைக்கும் இறங்கணும். அதே நேரத்துல ரொம்ப ஆழமா ரொம்ப அதிகமான சொதன்னு தண்ணி நம்ம நடக்க முடியாத அளவுக்கு ஊத்தி தேங்க விட்டுறாதீங்க. அப்படி பண்ணா ஃபங்கல் டிசீஸ் வந்து வேர் அழுகல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், சரியா ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. 15ல இருந்து 20 நாளைக்கு ஒரு தடவை ட்ரிம் பண்றது ரொம்ப நல்லது. இந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய புல்லு வளர விட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு விடாம மினிமம் அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது ட்ரிம் பண்ணுங்க. அதே நேரத்துல 1.5 இன்ச்சுக்கு அந்த புல்லை விட்டுட்டு மேல இருக்கிறத மட்டும்தான் ட்ரிம் பண்ணணும். ரொம்ப ஆழமா ட்ரிம் பண்ணீங்கன்னா அது வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். மூணாவது, உரம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இயற்கையா வந்து நம்ம மண்புழு உரம் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தது பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லாட்டி கடல் பாசி ஸ்ப்ரே பண்ணலாம். வேப்ப முன்னாக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வேறு அழுகல்லாம் உருவாகாம கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மழை காலங்கள்ல மட்டும் கொஞ்சம் உரத்தோட அளவை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நாலாவது பாயிண்ட், வீட்ஸை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்க. இங்க நிறைய கோரை வந்து அடியில இருந்திருக்கு. அந்த கோரையெல்லாம் கிளியர் பண்ணாம, அந்த மண்ணை கிளியர் பண்ணாம அப்படியே வந்து கிராஸ் போட்டாங்க. ஸோ அதனால நிறைய கோரை வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது மந்த்லி ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் டைம்ல கோரையை முடிஞ்ச அளவுக்கு கிழங்கோட இருக்கிறது நல்லது. இது இல்லாம நிறைய வீட்ஸ் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா லான் பக்காவா இருக்குங்க. அஞ்சாவது பாயிண்ட், ஏரேஷன். நம்ம 4ல இருந்து 5 மாசத்துக்கு ஒரு தடவையாவது கடப்பாறை வச்சு அங்கங்க சின்ன சின்னதா லைட்டா ஹோல்ஸ் போட்டு விடலாம். இதனால மண்ணுக்கு கொஞ்சம் ஏரேஷன் கிடைக்கும். அதனால புல்லு நல்லா வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தண்ணியும் நல்லா ஆழமா போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆறாவது பாயிண்ட், பூச்சி நோய் கட்டுப்பாடு. இது மெயினான பாயிண்ட்டுங்க. ஏன்னா கரையான் தொல்லை தான் வந்து முக்கிய எதிரி இந்த லானுக்கு. ஸோ அந்த கரையான் வந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, லான்ல அங்கங்க பேட்சா வந்து காஞ்சு போயிருக்கும். அது கையில எடுத்தீங்கன்னா பஞ்சு முட்டை மாதிரி கையில வரும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த லான்ல கரையானோட பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அதை கரெக்டா சரியான நேரத்துல கண்டுபிடிச்சு நம்ம பெஸ்ட் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ரொம்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வேப்பெண்ணெய் இது மாதிரி அடிச்சு நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இயற்கையா. இல்ல கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா வேற வழியே இல்லைங்க, கெமிக்கல் சைடு தான் போய் ஆகணும். ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்றது தான் நல்லது. இது 3ல இருந்து 4 மாசத்துக்கு ஒரு தடவை இதை முறையா கண்டிப்பா பண்ணிருந்தேங்க. ரொம்ப அதிகமா இருக்குன்னா கொஞ்சம் 2 மாசத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணிக்கணும். ஏழாவது பாயிண்ட், சரியான புல்லை தேர்ந்தெடுக்கணும். நாங்க வந்து மேக்சிமம் மெக்சிகன் கிராஸ் தான் யூஸ் பண்றோம். இது இல்லாம இன்னும் நிறைய கிராஸ் இருக்கு. கொரியன் கிராஸ் இருக்கு, பெர்முடா கிராஸ் இருக்கு, கார்பெட் கிராஸ் இருக்கு. அந்தந்த மண்ணோட தன்மையை பொறுத்து, அந்த கிளைமேட்டை பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. எட்டாவது பாயிண்ட், கரெக்டான ஸ்லோப் கொடுத்து மேடு பள்ளம் இல்லாம லெவல் பண்ணி தான் லானை லே பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தாதான் மழை காலங்கள்ல வந்து மழை தண்ணி தேங்காம இருக்கும். அப்படி தேங்குனுச்சுன்னா கண்டிப்பா வேறு அழுகல் உருவாகும். ஸோ அதை மெயினா கவனத்துல வச்சுக்கோங்க. 9வது பாயிண்ட், வெயில் ரொம்ப முக்கியம். மினிமம் 4ல இருந்து 5 மணி நேரமாவது வெயில் இருந்தாதான் இந்த மாதிரி மெக்சிகன் கிராஸ் மாதிரி போடணும். அப்படி இல்லைன்னா ஷேட் கிராஸ், பேர்ல் கிராஸ்ன்னு சொல்லிட்டு வேற வெரைட்டிஸ் இருக்கு, நீங்க அதை தேர்ந்தெடுக்கலாம். சப்போஸ் சரியா இந்த மெக்சிகன் கிராஸ்க்கு வெயில் கிடைக்கலன்னா மஞ்சளா மாறிக்கிட்டே இருக்கும். செடி வளராது, நீண்டுகிட்டே போகும். சரியா அந்த லுக்கே கிடைக்காதுங்க. கடைசியா 10வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, காலத்தை பார்த்து பயிரிடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வெயில் காலத்துல அதிகமா தண்ணி ஊற்றணும், மழை காலத்துல கம்மியா தண்ணி ஊற்றணும், தேங்காமையும் பார்த்துக்கணும். குளிர்காலத்துல லைட்டா உரமும் கொடுக்கணும், லைட்டா தண்ணியும் ஊத்திக்கணும். இது மாதிரி பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல புல்லு ரொம்ப அருமையா வளருங்க. உங்க வீட்டுல என்ன புல் சூஸ் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.